ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். என்னடா வாழைத்தண்டுக்கு ஏதோ லிக்விடாக காமிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒன்றும் இல்லை. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணோம் அப்படின்னா கருத்து போயிடும். கருத்து போகாமல் இருக்க ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டை மோர் தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க பாருங்கள். கருப்பாகவே இல்லை, அப்படியே எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே வந்துச்சு, அதே கலர்லேயே இருக்கும். அதனால தான் இந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வாழைத்தண்டு அப்படியே இருக்கும். வாங்க வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வெடிக்குது. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வாழைத்தண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி தண்ணி இதுக்கு தண்ணி நம்ம அந்த மோர் தண்ணியே ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் அப்படியே வணக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வேகிறதுக்கு தேவையான மோர் தண்ணியே ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. வாழைத்தண்டு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா சுகருக்கு, ப்ரெஷருக்கு, அதே மாதிரி ரொம்ப கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாழைத்தண்டை அதிகம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. பெருசாக கூட வேண்டாம், ஒரு சின்ன வாழைத்தண்டாக வாங்கி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெயினாக அது கட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டங்கிறதுனால நிறையா பேர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நைட்டே கூட கட் பண்ணி இந்த மாதிரி மோரில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காலையில் டைம் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எப்படி பிள்ளைங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். நல்லாயிருக்கும், அதாவது கருத்து போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், வேகிறதுக்கு நான் அந்த மோர் தண்ணியே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு வேகட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி. பாருங்கள், கலர் மாறவே இல்லை, செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குழந்தைங்க சாப்பிட்லன்னு கவலைப்படாதீங்க. இப்போ பொரியல் மிச்சமாகுது அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸு பாருங்கள். என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை மசிச்சு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, லைட்டாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி அதை அப்படியே கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுங்க. செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு சத்து சேரும். ஏன்னா வாழைத்தண்டில் அதிகமான அயன், விட்டமின் B16 இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.